ருசியான ஒரு பணியாரம், அது காரசாரமான தக்காளி சட்னி செய்கிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம எண்ணெயெலாம் ஊற்றி தாளிக்கலாம் வேண்டியதில்லை. அப்படியே நம்ம குக்கரில் போட்டு குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 7 தக்காளி எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குங்க குக்கரில் அப்படியே. அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 1 போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே அப்படியே பச்சையாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அதுக்கு 3 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க, ஒரு 1/4 டீஸ்பூனு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலையே நீங்கள் ஈஸியாக கடகன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க, ஒரு 1/2 டம்ளர். ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுங்க போது. பார்த்துட்டு ஊற்றிக்கங்க. பாருங்க 2 கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. 2 சீரகம் போட்டுக்கலாம். போட்டு இப்படி கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். ஒரு 7 விசில் வந்துச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம அடுத்து பணியாரம் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் கல் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிற அடியில். அப்படி வெந்து வரட்டுங்க, திருப்பிக்கலாம். பாருங்கள் வெந்து வந்துச்சுங்க, திருப்பிக்கலாம். நீங்கள் ஓரமாக வச்சு திருப்பிக்கலாங்க, அழகாக வந்துடும் பாருங்க. நீங்கள் வேணும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை எண்ணெய் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் விட வேண்டாம். மேலே முதல்ல விட்ட எண்ணெயே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் வெந்துருச்சு. 2 நிமிஷத்தில் எடுத்துடலாங்க. இதே மாதிரி நீங்கள் ஓரமாக எடுத்து வைடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு. இதே மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி கலந்து விட்டு பாருங்கள். தண்ணி அளவாக இருந்ததுன்னா அப்படியே கடைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இல்லாட்டி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாங்க, நைஸாக நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிக்கு வேணுங்கிறது இல்லை, எல்லோரும் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா தாளிச்சிக்கலாங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இது பண்ணிடலாம். பாருங்கள் இது மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு கிடைஞ்சோடனே. பாருங்கள் பணியாரம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி குயிக்காக வந்து தக்காளி சட்னி போட்டு தாளிக்கெல்லாம் வேண்டியதில்லை. பச்சையாக போட்டு குக்கரில் ஓட்டு விசில் விட்டிங்கன்னா கடகன்னு நம்ம 15 நிமிஷம் ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே பாய்.